வணக்கம் ஓவியா. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையும் மற்றும் வடகிழக்கு பருவமழையும் தேவையான பாத்தீங்கன்னாக்க 75% தண்ணீர் கிடைக்காமல், இதனால் பாத்தீங்கன்னாக்க உள்ளூர் மக்கள் மற்றும் மக்களுக்கு குடிநீர் தேவை பூர்த்தி அடைவது மட்டுமின்றி 800 ஹெக்டேர் விவசாய செய்யக்கூடிய பயிர் நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால பாத்தீங்கன்னாக்க பல விவசாய நிலங்கள் தண்ணீர் இன்றி அவர்கள் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகிறது. குறிப்பா பார்த்தோம்னாக்க நீலகிரி மாவட்டம் ஒரு மலை மாவட்டமாக விளங்கி வருகிறது. இந்த மலை மாவட்டத்துல பார்த்தோம்னாக்க அதிகமாக மலை காய்கறிகள் பயிர் செய்வார்கள். இந்த பயிர் செய்து மற்ற மாவட்டங்கள் வெளியூருக்கு அனுப்பி வைப்பார்கள். ஆனால் பார்த்தோம்னாக்க தற்போது நீலகிரி மாவட்டம் முழுவதும் தண்ணீர் இன்றி காணப்படுவதால் விவசாயிகள் தங்கள் நிலங்களுக்கு பயிர் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்க கேரட், பீட்ரூட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போன்ற மலை காய்கறிகள் அதிக அளவு வைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி வருகிறது. தற்போது பார்த்தோம்னாக்க இன்றைய தினத்தில் 1 கிலோ மலைப்பூண்டு, அதாவது மலைப்பூண்டு என்றாலே ஊட்டி பூண்டு என்றாலே அதிகம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனா இந்த மலைப்பூண்டு ஆனது இன்றைய விலையில் பார்த்தோம்னாக்க இன்று 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பார்த்தோம்னாக்க காய்கறிகள் பார்த்தோம்னாக்க பீன்ஸ், உருளைக்கிழங்கு மற்றும் முட்டைகோஸ் போன்ற காய்கறிகள் அதிக அளவு விலையும் கூடியுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னாக்க பொதுமக்கள் மிகவும் பாதிப்பு அடைந்துள்ளனர். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். குறிப்பா பார்த்தோம்னாக்க மலை காய்கறி வாங்குவதற்காக அதிகமாக மற்ற மாவட்டத்திலிருந்து உதகைக்கு வருகை தருவார்கள். ஆனால் இன்றைய தினத்தில் பார்த்தோம்னாக்க விலையும் அதிகமாக உள்ளது மற்றும் காய்கறி வரத்து வெறும் குறைவாக உள்ளது. இதனால் பார்த்தோம்னாக்க பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொத்த விலையில் வாங்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டும் இன்றி பார்த்தோம்னாக்க சில விவசாயிகள் அவர்கள் தோட்டங்களுக்கு பயிர் செய்யும்போது லாரி மூலியமாக அவர்கள் தண்ணீர் வாங்கி அந்த லாரி மூலியமாக தண்ணீர் ஊற்றக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிறது. ஒரு லாரி பார்த்தோம்னாக்க ஒரு லாரி டேங்க், அதாவது ஒரு லாரி தண்ணீர் லாரி ஒரு லோடு வாங்க வேண்டுமானால் 1200 ரூபாய் 1300 ரூபாய் வரை ஆகிறது. அது மட்டும் இன்றி பார்த்தோம்னாக்க அந்த தண்ணீரானது கொண்டு அந்த குட்டையில் இறக்கி வைத்து அவர்கள் மீண்டும் அந்த குட்டையில் இருந்து ஒரு மோட்டர் மூலியமாக விவசாய நிலங்களுக்கு பயிர் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகி வருகிறது. அதனால் பார்த்தீங்கன்னாக்க மலை காய்கறியானது விலை மிகவும் அதிகரித்து காணப்படுகிறது. மற்றும் பார்த்தோம்னாக்க இங்க உள்ள குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் இல்லாமல் பொதுமக்கள் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மற்றும் அதிகமாக இங்க சுற்றுலா தலங்களாக இருக்கிறதுனால அதிக ஹோட்டல்களும் உள்ளன. இந்த ஹோட்டல்கள்ல பார்த்தோம்னாக்க தற்போது தண்ணீர் இல்லாமல் சில ஹோட்டல்களை மூடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிறது. அது மட்டும் பொதுமக்களுக்கும் தண்ணீர் விநியோகம் சரியாக வரவில்லை என்று குற்றச்சாட்டு ஏற்பட்டுள்ளது. மற்றும் பார்த்தோம்னாக்க நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவரோட பல மக்கள் பல கிராமத்திலிருந்து அவர்கள் கிராமத்துக்கு தண்ணீர் வரவில்லை என்று புகாரும் அளித்துள்ளனர். எனவே பார்த்தோம்னாக்க நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஒரு வறட்சி மாவட்டமாக உருவாகிறது. இதனால் பார்த்தோம்னாக்க பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்து உள்ளனர். ஓவியா.